அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் மு. களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு திடீர்னு வெளியே போனார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா? அதுக்குண்டான காரணம் வந்து இப்போ தெரிஞ்சிருக்குது. இந்த ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நான் சீமானை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டார். இந்த மாதிரி முத்துப்பாண்டி அவர்கள் வெளியே போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அதனால நானும் வெளியே போயிட்டேன், முத்துப்பாண்டி நானும் வந்து நண்பர்கள் அப்படிங்கிறனால நானும் வெளியே போயிட்டேன்னு சொல்லி சில பேர் அவதூறு பரப்புகிறாங்க. நான் நாம் தமிழர் கட்சி கொள்கையோடு உறுதியாக இருக்கிறேன். நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கேன், 16 வருஷம் நான் கட்சியில் இருப்பேன், எப்போயுமே சீமானுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன பதிவு போட்ட அந்த களஞ்சியம் அடுத்த நாளே நாம் தமிழ் கட்சி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு, அதாவது முதல் நாள் போடுவாரான், அடுத்த நாள் இப்படி வந்து மாற்றி போடுவாரான். அதுவும் வந்து சம்மந்தம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வந்து வைப்பாரான். சீமான் அவர்கள் வந்து மாண்பை கடைப்பிடிக்கணுங்கிறாரு. நான் லயலாமணிக்கு வந்து மாண்பை கடைப்பிடிச்சேன், உடனே நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. இன்னொன்று சொல்கிறாரு, லயலாமணி அவர்கள் மேலே வந்து ஏன் தனிநபரை வந்து மாற்றுக் கட்சியினர் தனிநபரை வந்து இவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, அது வந்து எனக்கு பிடிக்கலங்கிறார். இவரை விமர்சனம் பண்ணக்கூட இல்லையா, அந்த தனிநபர் லயலாமணியை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதான், விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணால் அதனால் கட்சி விட்டு போகிறேங்கிறாருன்னா இப்போ என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தியாக கிடச்சிருக்குங்க. இப்போது இதில் வந்து அண்ணன் முத்துப்பாண்டி அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. நாம் தமிழர் கட்சியை விட்டு அண்ணன் களஞ்சியம் வெளியே போகிறதுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னா அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் தான். ஐயா ஏகலைவன் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாருங்க, ஒரு மட்டமான விமர்சனம் வைக்கிறார். சீமானுடைய மாண்பு வந்து மானகண்ட மாண்புன்னு மட்டமான விமர்சனம் வைக்கிறாரு. உடனே நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் விமர்சித்தாங்க. அதில் வந்து செந்தில்நாதன் இவர் வந்து ஒரு சில்லறை பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி உடனே சீமான் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார், இந்த முத்துப்பாண்டியனை. எப்படி நெருக்கமானவர் அப்படின்னா, சீமானோட ஒரே காரில் பயணிக்கிறது, ஒரே தட்டில் சாப்பிட்றது, ஒன்றாவே களத்துக்கு போகிறது, அந்த மாதிரி ஒன்றாவே போராட்ட களமாக இருக்கும், சரி கட்சி மீட்டிங்காக எல்லாத்துக்கும் போகக்கூடிய அப்படிப்பட்ட நபர். இப்போ ஏகலைவன் அவர்கள் குறித்து செந்தில்நாதன் போட்டதுக்கு செந்தில்நாதனை கேள்வி கேட்டிருக்கணும், இல்லை சீமானன்னா இப்படிலாம் போடுறாங்க போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கான். ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, கட்சி விட்டு வெளியே போகிறார். இப்போ இந்த இடத்துல இவரையே கட்சி விட்டு வெளியே போகிறாருன்னா ஏகலைவனை திட்டுறாங்க அப்படின்னு, இது வந்து ஒரே நாளில் திட்டமிட்டது இல்லை. இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நாளில் இதை செந்தில்நாதன் திட்டினார், அதனால் ஏகலைவனுக்கு ஆதரவாக வந்து இவர் வெளியே போனார் அப்படி இல்லை. இங்கே தான் அந்த கருப்பாடுகள் வந்து இது பண்ணி, இந்த முக்கியமான கருப்பாடு யாருன்னா அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் தான். அதே மாதிரி ஏகலைவன் அவர்கள், இப்போது கார்ட்டூனிஸ்ட் பாலா இவங்கெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, பாரிசானவங்களாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. என்ன அஜெண்டானா, நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்துறது, அதான் அஜெண்டா. இப்போது இடைத்தேர்தல் வரப்போகிறது இல்லையா, அந்த இடைத்தேர்தல் சமயங்களில் கட்சியை வந்து காலி பண்ணணும். அந்த அஜெண்டாக்குள்ளே போயிருக்கிறது யார் அப்படின்னா ஏகலைவன் வந்து போயிருக்காரு. ஏகலைவன் போனார் அப்படின்னாலே அவர் கூட இவங்க 2 பேர் போயிடுவாங்க. இதில் அப்படின்னா அஜெண்டா பீப்புள்ஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை விஸ்வ விஸ்வநாத்ங்கிறவர் இந்த ஒரு பத்தியை மட்டும் நல்லா படிங்களேன். ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஏகலைவன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, நல்லா பாருங்கள். ஐயா ஏகலைவன்ட்ட சீமான் அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, என்னென்னா ஏன் முத்துப்பாண்டியும் களஞ்சியமும் என் ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லி. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். சீமான் அவர்களுக்கும் அந்த ஏகலைவனுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் சீமான் அவர்களுக்கும் முத்துப்பாண்டிக்கும் களஞ்சியத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த சீமான் ஃபோனை எதுக்கு அவங்க 2 பேரும் எடுக்காமல் இருக்காங்க, ஏன்னா அவங்க வேறு கூடாரத்துக்கு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, வேறு கூடாரத்துக்கு டீலிங் பேசி போயிட்டாங்க. அது அண்ணன் சீமானு தெரியாது. அப்படியெல்லாம் ஏன் போகிறீங்க அப்படிங்கிறனால சீமானை ஃபோன் பண்ணி பண்ணியிருக்காரு, எடுக்கல. அதனால் ஏகலைவன்ட்ட கேட்டிருக்காரு. அப்போது இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்குங்க, இவங்க சீமான் அவர்களுக்கு மேலே விமர்சனம் வச்சுறாங்கல்ல, சீமான் அவர் உதயநிதி ஸ்டாலினோட கை குலுக்கிட்டார் அப்படிங்கிறது, அது அப்பட்டமாக வேறு கட்சியில் இவங்க போய் சேர்ந்துடுறாங்க, வேறு கட்சியில் ஆதாயத்தை பெறுறாங்க. அந்த ஆதாயம் பெறனால நாம் தமிழர் கட்சியோட வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படிங்கிறனால வாண்டடாக ஏகலைவன் வச்சு அப்படி பேச வச்சு, அப்போ ஏகலைவனவையாக யாராவது ஒரு ஆள் பதில் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கட்சி விட்டு வெளியேறி அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு போகும்போது நாம் தமிழர் கட்சி ரொம்ப டேமேஜ் ஆகும்ல. அதுதான் வந்து இதில் இருக்க நோக்கம். இது முழுக்க பார்த்திங்கன்னா திட்டமிட்டு நடந்துருக்குது. நான் வந்து பசுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏகலைவன் வந்து என்ன பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரா, உடனே இவர் சில்லறன்றாரா. அப்போது களஞ்சியானே ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி புகழும்போது நீங்கள் இது பண்ணுறீங்க, ஆனால் வந்து இகழும்போது அதாவது ஏதாவது ஒரு தப்பை சுட்டி காட்டும் போது திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி உடனே போட்டாரா. அப்படி போட்டவர் எதுக்காக திருப்பி தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி போடுறாரு. அப்படி போட்டவர் எதுக்காக திருப்பி வந்து லோயலாமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழணும். லோயலாமணிங்கிறவர் ஆனால் சீமானவரெலாம் சாமான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆபாசமாக பேசினவர். அதனால் இடுமோன கார்த்தியனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி லயலாமணிக்கு வந்து இந்த பதவி தகுதி இல்லைன்னு. ஆனால் அதுக்கு எதிராக முத்துப்பாண்டியனும் களஞ்சியனும் ஏன் லயலாமணிக்கு முட்டு கொடுக்கணும். அது மாதிரி நம்ம ராவண ஐயாவும்
கார்ட்டூனிஸ்ட் பாலாவும் எல்லாருமே ஏன் லயலா மணிக்கு இப்படி முட்டு கொடுக்கணும். லயலா மணி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஆபாச பேர்வழிங்கிறது நேற்று தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அவ்வளோ கொச்சையாக பேசுகிறாப்புல, சாட்டதர்மன் சொல்கிறாப்புல, இதுமாதிரி லயலா மணி அண்ணன் சீமானை தனிப்பட்ட முறையில் இப்படி பேசினா அப்படின்னா மரியாதை கெட்டு போகிற என் வாயிலிருந்து என்னென்ன வருங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா, ஒரு 3வது பெரிய கட்சியோட தலைவர், ஒரு தமிழ் தேசிய இனத்துக்காக போராடக்கூடிய ஒருத்தர் சீமானு சாமானு அவர்கள் துருப்பிடிச்சி போய் ஓரமாக போய் பழைய சாமான் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாருன்னா, அந்த ஆபாசவாதிக்கு கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் நாம் தமிழ் கட்சியில் வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு எதுக்கு போய் இவர் போய் வாழ்த்து மடல் வந்து வாசிக்கிறோம். அதில் இவர் வந்து இலங்கை தமிழருக்காக வந்து போராட்டம் பண்ணார், உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு சொல்லி எதுக்கு புகழ் பாடணும். அதான் நான் கூட கேட்டேன், இலங்கை தமிழுக்காக போராட்டம் பண்ணார்லாம், காங்கிரஸ் கட்சி எது தானே போராட்டம் பண்ணார், அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட இருக்க விஜய் கட்சியோடவே இருக்கிறாரு, அப்படிப்பட்டவர் இவர் எப்படிப்பட்ட போராளியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம் இல்லையா. இப்போது இந்த ஏன் பதிவு இவர் வந்து போகிறாருன்னா, அங்கே தான் இவங்க மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அச்சாரம். அந்த கருப்பாடுடைய செயல்பாடுகள் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த கருப்பாடு மூலியமாக அண்ணன் களஞ்சியம் அந்த கட்சிக்கு போயிட்டார் அப்படிங்கிறனால தான் அண்ணன் இடுமான காலத்துக்கு ஒரு பதிவு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்க. என்ன அப்படின்னா, நீங்கள் பனையூர் போகணுன்னா நேராக பனையூர் போங்க, ஏன் திருமையானமையூர் போகிறீங்க, அதான் பனையூர் போனால் திருமையான பக்கம் போங்க, ஏன் வந்து லயலா காலேஜ் வழியாக போகிறீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டால புரிஞ்சுக்குங்க. முத்துப்பாண்டி களஞ்சி அண்ணன், இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலாவாக இருக்கட்டும், இந்த இளையவனை எல்லாமே அவங்க ஆல்ரெடி வந்து பனையூருக்கு போயிட்டாங்க. ஆனால் அது எப்படி டேரெக்டாக போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக போனால் என்னங்க இப்படி விலை போயிட்டீங்க, சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பச்சையாக தெரிஞ்சு. அப்போ எப்படி பண்ணலான்னா, அப்போ இப்படி போகலாம். எப்படி லயலாமணியை நம்ம இவங்க நாம் தமிழ் சீமான் அவர்களை திட்டுறதுனால எதுக்குது, அப்போ நம்ம லயலாமணிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நம்ம இப்படி போகலான்னு சொல்லி இப்படி போய் அதான் அந்த அண்ணன் இருமோன கார்த்தி வந்து சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக ஸ்கெட்ச் போட்டு தாவைக்கலை போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே இதுக்கு மேலே வெளியே வரும். இப்போ நம்ம சொல்லும்போது தம்பி உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க, வரும்போது தெரியும்ல, அவங்க இணையும் போது தெரியும்ல. இப்படி தாங்க கல்யாண சுந்தரம் வந்து இணையும் போது யாருக்குமே தெரியாது, ராஜீவ்காந்தி இணையும் போது யாருக்குமே தெரியாது, சீமானை தான் வசம் பண்ணாங்க. ஆனால் தெரியும் இவங்க எதனால் வந்து போகிறாங்க, ராஜீவ்காந்தி நம்ம களஞ்சியானும் முத்துப்பாண்டியனும் எதனால் கட்சி விட்டு போகிறாங்க. ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள், வெறும் வேலிட் ரீசன். முத்துப்பாண்டியன் ஒரு சீமான் அவர்களை பற்றி இப்போ சொல்கிறார்ல, திருப்பி சீமான் அவர்கள் வந்து அறிவாலயம் போகணும் அப்படின்னா அதாவது ராவணக்குடி வந்து மவுண்ட் ரோடு போனால் போதும், அறிவாலயம் போயிடலாம், எதுக்கு வந்து சீர் தூக்கிட்டு வர்றாங்க திருச்செந்தூர்லேருந்து கேட்குறாரு. இப்போ கேட்குறாருல அதே கேள்வியை ஏன் அவர் வந்து அதில் நான் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு வரும்போது கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, அவர் விலை போகிறதுக்கு அதுக்கு உண்டான காரியமெல்லாம் முடிச்சுட்டு தானே கேட்பாங்க. அப்போ விலை போனதுக்கப்புறம் காசு வாங்கினதுக்கப்புறம் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து போகிறாங்க. அப்போ அந்த சினாரியை பூரா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது அண்ணன் முத்துப்பாண்டியனாக இருக்கட்டும், களஞ்சியம் அண்ணாகட்டும், ராவணாக இருக்கட்டும், கார்ட்டூனிஸ்ட் பாலாகட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் தோக்கணும், அதான் அவங்களுடைய ஒரே நோக்கம், அதான் அஜெண்டா. இப்போ நம்மளுடைய அடுத்த நோக்கம் என்ன, இடைத்தேர்தல் எப்படியா சீமான் அவர்கள் ஜெயிக்க வைக்கணும். அப்போது விஜய் அவர்களுடைய அந்த ஆளை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. விஜய்ன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களோ, இல்லை வந்து கள்ள ஓட்டு போட்டாங்களோ, இல்லை என்னமோ பண்ணாங்களோ, திவிசியம் எதாவது நடந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல சீமானவர் 5 வருஷம் களத்தில் நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சமுத்திரத்தில் சீமானை ஜெயிக்க 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணன் சீமான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது 2021 பார்த்திங்கன்னா இங்கே நின்னார் பார்த்தீங்களா, அப்போ வந்து 50,000 ஓட்டு வந்து வாங்கியிருப்பார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடார்ஸ் வந்து அதிகம், நாடார் சீமானுடைய கேஸ்ட் வந்து அதிகம். இதுக்கு மேலே சும்மாலாம் நம்ம வந்து இந்த திமுக அதிமுக தாவேக்கா மாதிரிலாம் அரசியல் பண்ணக்கூடாதுங்க, ஸ்ட்ரைட்டாக அரசியல் வந்து பண்ணிடணும். அப்போது அம்பாசமுத்திரம் அண்ணன் சீமான் வந்து ஜெயிப்பார் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. மக்களுக்கு நல்லது செஞ்செல்லாம் இங்கே தலைவனாக முடியாதுங்க, மக்களுக்கு என்ன அதான் இது பண்ணணும். அப்போ சீமானவர்களாம் அப்படி களத்தில் இறங்குற போகிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அம்பாசமுத்திரம் சீமானவர் நிற்க போகிறாரு பொது வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரியே எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பொது வேட்பாளர் கிடையாது, ஆனால் வேறு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் சொல்ல விரும்பலை, கட்சி வந்து அறிவிக்கும். அப்படி அறிவிக்கும் போது என்னடா சீமானை எப்படி ட்விஸ்ட் வச்சார் அப்படின்லாம் இல்லாமல் ஏற்றுக்கணும். அப்போ தான் நம்மளோட அதான் நான் ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோ எனக்கு அந்த ட்விஸ்ட்டு என்னன்னு தெரியும், நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த ட்விஸ்ட்டு வருதில்ல, அந்த ட்விஸ்ட்டை சமாளிக்க தான். அப்போ ட்விஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணலாம், சீமானுக்கு ஒரு நல்ல பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் இப்போது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அந்த கருப்பாடுகளை வச்சு இவங்கெல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. அப்போ எதனால அண்ணன் வெளியே போனார் அப்படிங்கிறது புரியுதா, எந்த கருப்பாடு டீலிங் பேசியிருச்சு அப்படிங்கிறது புரியுதா. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகிட்ட குறிப்பிட்ட விஷயங்களாக இது பண்ணி போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, வழக்கறிஞர் சங்க தலைவராக சங்கர் ஐயா இருக்காங்க, அவங்க நேற்று வரை நாம் தமிழ் கட்சி இருக்காங்க. என்ன காரணம், சீமானவர்கள் மேலே என்ன முறைன்னு எதுவுமே இல்லை. நான் தாவைக்கால போய் என்ன இறங்குறாங்க, போன உடனே சேர்த்துக்குவாங்களா தாவைக்கால, நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் உடனே சேர்த்துக்குவாரா. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ நாள் பிளான் போட்டிருக்கணும். அவங்க வந்து விஜயை பற்றி புகழ்ந்து எத்தனை பேட்டி கொடுத்துருக்காரு, நான் வந்து அண்ணா நகரில் போனேன் விஜய்க்கு தான் ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் 4,000 கூட தான் வாங்கியிருக்காரு. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, முழுக்க ப்ரீ பிளான்டாக தான் அந்த பிளான் எக்ஸிக்யூட்டிவ் செய்யப்படும்.
இதை வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் என்னென்னா, நான் சொன்னேன்னா எனக்கே 4 பேர் உன்னையால தான் அதெல்லாம் நடக்குதும்மா. ஏயா ஒருத்தன் சீமான் முதுகில் குத்திட்டு போகிறதுக்கு நான் ஏதோ களஞ்சியம் சீமான் முதுகில் குத்திட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, இவங்க வந்து நீ பேசுகிறனால தான் வெளியே போகிறாங்க. நான் பேசுகிறனால எப்படிங்க களஞ்சியனை வெளியே போகிறேன்? நான் பேசுனா எப்படிங்க முத்துப்பாண்டியனை வெளியே போவார்? நான் ஒரு ஆளா? சீமான் அவர்களுக்கும் அவங்களுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடுமான கார்த்தி ஒரு பதிவு போட்டார், அதனால தான் வெளியே போனார். நான் பேசிட்டேன், அதனால தான் வெளியே போயிட்டேன். அப்படிலாம் கிடையாது. சீமானன் தானே உங்களுக்கு வந்து ஆள். அவருக்கு மீறி ஏன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைனா அவர்கிட்ட போனது தானே. ஏன் அப்படி ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இதான் இந்த மாதிரி போனனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இதை வந்து புரிஞ்சுங்க. அதனால தான் நம்ம பேச வேண்டியதாகவும் இருக்குது. இது வந்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.